கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்கான நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, வானவில் என்ற தலைப்பு கீழே இந்த வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த வானவில்ங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தலில் இருக்குது, எசேக்கியேலில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆதியாகமத்தில் இருக்குன்னு பார்க்கும். இந்த வானவில்லில் பார்த்தீங்கன்னா 7 நிறங்கள் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த 7 நிறங்களும் 7 காலங்களை குறிக்கிறதா இருக்குன்னு பார்க்கும். அந்த 7 காலங்கள் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, 7 சபையின் காலங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 7 ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலான்னு பார்க்கும். இந்த 7 காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பூமிக்கு ஒரு அழிவு சம்பவிக்குன்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்படுற விஷயமா இருக்கிறதுன்னு பார்க்கும். அந்த இங்கே வானவில்ங்கிறதான விஷயம் எங்கே போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் அந்த காரியங்கள் இருக்குது. நோவா இருக்கார்ல, நோவாட்ட என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இந்த ஜலப்பிரயத்தினால் அந்த உலகத்தை அழித்துட்டு 2ஆம் உலகத்துக்குள்ளே வரமுச்சில் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இனி ஜலப்பிரயத்தினால இந்த பூமியை அழிக்க மாட்டேன், என்ன சொல்ல மாம்ச சந்துக்களை அழிக்க மாட்டேங்கிறதான ஒரு உடன்படிக்கையாக வானத்தில் ஒரு வில் போடுறாரு. அதுதான் வானவில் என்று சொல்லப்படுகிறது. இதை என்ன பண்ணுறேன்னா, அது 7 நிறங்களை அடையாளப்படுத்து. இந்த 7 நிறங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஒரு காலங்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறங்களும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குறதா இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம பார்க்கலாம். அதை இதை வேதவசனத்தோட ஒப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்கும். அப்போ இது உடன்படிக்கை அடையாளமாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோவா டைமில் தான் மழையே என்ன செய்யுது, அந்த டைமில் பெய்யுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1656, அதாவது ஆதாம் முதல் நோவா வரைக்குள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பூமியில் மழைங்கிறதே கிடையாது. அப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பூமியை நினைக்கிறதுக்கு மூடு பனி எழும்பி அங்கே நினச்சி என்னச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குளிர்ச்சியான சூழல் இருக்கனால அங்கே தாவரங்கள் வளர்றதுக்கு அது ஏதுவாக இருந்துச்சுன்னு பார்க்கும். மரங்கொடி அங்கே செழிக்கு ஒதுங்கிறதுக்கு அந்த மூடு பனி அங்கே ஏதுவாக இருந்துச்சுன்னு பார்க்கும். அது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையிலேன்னு இருக்குது. அப்போ முதலாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குளிர்ச்சியான ஒரு அனுபவத்தில் இருந்துச்சுன்னு பார்க்கும். நோவாவுக்கு அப்புறம் தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மழைங்கிற விஷயமே இங்கே வந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மழையே பார்க்காத அந்த நோவாவின் புத்திரர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா அந்த என்னென்னா முதலாம் உலகம் அழிக்க முடிச்ச மழையை பார்க்காங்க. ரெண்டாவது மழை சீசனில் மழை பெய்ய முடிச்சல அவங்களுக்கு என்ன நினைவு வருதுன்னா, அதாவது தேவன் மறுபடியும் உலகத்தை அழிப்பாருங்கிறதான அவங்களுக்கு என்ன வர முடிச்சல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வானவில் தோண்டும் முடிச்சல அந்த உடன்படிக்கை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். எப்பாச்சும் சமயம் தான் இப்போ நம்மளுக்கு வானவில் தோணுது. அந்த டைமில் நினச்சிவாங்கன்னா, அந்த டைமில் வானவில் தோண முடிச்சல பார்த்தீங்கன்னா, அதாவது நோவாவின் புத்திர காலத்தில் அந்த மாதிரி மழை பெய்ய முடிச்சல அந்த டைமில் அடிக்கடி இந்த உடன்படிக்கையை கூட அவங்களுக்கு ஞாபகப்படுத்திருப்பார். அப்போ இந்த வானவில் வர முடிச்சல பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த என்ன செய்கிறாங்கன்னா அவங்க புத்திரர்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்க வம்சாவளிக்கு இந்த வானவில் ஏன் காட்டுதுன்னா, தேவன் ஆதியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேவதூதர்கள் பாவம் செஞ்சாங்க. கீழ்ப்படியாமை செஞ்ச அந்த தேவதூதர்களையும் அங்குள்ள மனிதர்களையும் தேவன் அழித்தார், ஜலப்பிரயத்தினால் அழித்தாருங்கிற விஷயத்த அங்கே நினைவு கூறுறதுக்காக தான் அங்கே ஒரு விஷயம் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்தையே அதிக சௌந்தரியங்களை கண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் அது பொல்லாப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவன் ஒரு அழிக்கிறதுக்கு திருமணம் எடுக்கிறாரு. அப்போ மனிதனுடைய நினைவில் தோற்றங்கள்லாம் பொல்லாதருக்கு கண்டு அழிக்க சித்தமிக்கிறான்னு பார்க்கும். அப்போ இந்த காரியங்களை என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளிக்கு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். இந்த வானவில் எப்படி தோன்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மழை பெய்யுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் சூரியனுடைய வெளிச்சம் வரமிச்சு பார்த்தீங்கன்னா மழை துளியினுடைய டிராப் மூலமாக அந்த சூரிய ஒளி ஊடுருவும் பட்சம் பார்த்தீங்கன்னா சூரியனில் 7 நிறங்கள் வருது. அந்த 7 நிறங்கள் அதாவது அந்த நீர்த்துளியில் ஊடுருவி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெயின்போ மாதிரி அங்கே வருது. அது பார்த்தீங்கன்னா அது அந்த ரெயின்போன்றது வானவில் என்று அழைக்கப்படுது. அதில் 7 நிறங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி சில நீர்வீழ்ச்சிகளை போனீங்கன்னா நீர் விழும். அந்த நீர் ஸ்ப்ரே ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த வானவில் உள்ள 7 நிறங்களை அதில் நம்ம பார்க்கலான்னு பார்க்கும். அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த சூரியனில் 7 நிறங்கள் இருக்குது. அதனால் நீர்த்துளியில் படம் போச்சுல
அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த ஏழு நிறங்கள் நமக்கு தெரியுதுன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். அப்போ வந்துட்டு அவருக்குள்ளே வந்துட்டு எப்படி சூரியனுக்குள்ளே வந்துக்கிட்டு 7 நிறங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஆண்டவராய் நீதி சூரியனாக இருக்கிறார். அவருக்குள்ள 7 காலங்கள்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. அந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த உலகத்தை நினச்சிடாது இப்போ உள்ள சிஸ்டமேட்டிக்கில் அழித்து நினச்சிட புதிய சிஸ்டமேட்டிக், அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிப்பாருங்கிறான ஒரு விஷயம் கூட இருக்குன்னு பார்க்கும். இதை கூட நம்ம செய்கிறது வேத வசனத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை படிக்கலாம். அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை படிச்சுட்டு இங்கே பேரெல்லாம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 4 வசனங்கள் 2 மற்றும் 3. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிங்காசனம் இருக்குது, பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு போய் ஒருத்தர் வீச்சிருந்தார். அந்த சிங்காசனம் யார் வீச்சிருக்கா? நம்ம ஆண்டவரை வீச்சிருக்கார். அப்போ சிங்காசனத்தை சுற்றி அணிச்சிருந்தது ஒரு வானவில் இருந்ததுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சிங்காசனம் என்றால் பரலோகம். வானம் எனக்கு சிங்காசனம், எனக்கு பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லிக்கிறான்னு பார்க்கும். வானம் எனக்கு சிங்காசனம். அப்போ பரலோகத்தில் அங்கே நம்ம ஆண்டவராக சிங்காசனத்தில் இருக்கார். அவருடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வானவில் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டு பார்க்கும். வானவில் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, வானவில்னு சொன்னால் 7 நிறங்கள் கொண்டதான் வானவில் என்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அங்கே வந்து 7 நிறங்கள் அங்கே சிங்காசனத்துக்கு பின்னாடி இருக்குது. அந்த 7 நிறங்களும் 7 காலங்களை ஒரு நினைப்புடுறதா இருக்குன்னு பார்க்கும். அப்போ 7 காலங்கள் திட்டங்களை அவர் சிங்காசனத்தை வகுத்து வச்சிருக்கான்னு பார்க்கும். ஏன்னா இந்த சிங்காசனத்தில் யார் வரப்போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த 7 சபையின் காலத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபை நிறைவுக்குள்ளாகி அங்கேருந்து 1,40,000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்காசனத்துக்கு வருவாங்க, பரலோகத்துக்கு போவாங்கங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அதுக்காக அங்கே சொல்லப்படுது அந்த 7 நிறங்கள், அதாவது வானவில்ங்கிறது 7 நிறங்களை அடையாளப்படுது. 7 காலகட்டத்தை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருந்ததுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே வாசிக்கலாம். இதை வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 10 வசனம் 1. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. இப்போ ஒரு பலம் உள்ள ஒரு தூதன் எடுத்தாரு, வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் வானங்கிறது ஹேவன் அடையாளப்படுத்துறது. ஹேவன்னா அது பரலோகத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ ஒரு தூதன் பலமுள்ள தூதன் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த பலமுள்ள தூதன் யார் பார்த்தீங்கன்னா, அந்த பலமுள்ள தூதன் மிகாவேல் அடையாளப்படுத்துது. அப்போ மிகாவேல் என்றால் அப்போ தேவன் போல ஒருவர்னு சொல்லப்படுது. அப்போ தேவன் போல யாருக்குன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் ஒரு சூழ்ந்து இருக்கிறது. அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்ததுன்றது. அப்போ சிரசின் மேல் பார்த்தீங்கன்னா, சிரசுக்கு மேல் எடுக்கிறது கிரீடம் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும். ஆனால் அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் தெரியுது. வானவில்னு பார்த்தீங்கன்னா 7 நிறங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை அடையாளப்படுத்துது? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவருடைய சிரசின் மேல் வானவில் காணப்படுதுன்னு சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வானவில்ங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 7 காலத்தை அடையாளப்படுத்துது. அவர் சிரசிலுக்கு பின்னாடி தெரிகிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதில் நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிரசுங்கிறது மனதை அடையாளப்படுத்துது. அப்போ மனதுங்கிற எது விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட 7 காலங்களை திட்டம் வகித்திருக்கார். அந்த 7 கால திட்டங்களுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு வருகிறான்னு பார்க்கும். அதான் இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுத்ததுக்கப்புறம் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறான்னா, என் பிதாவினிடத்தில் அநேக வாசலங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு உங்களை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறேங்கிறான விஷயம் சொல்லிட்டு போகிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாரு இந்த காரியங்கள் நடைபெறும் பார்க்கும். அப்போ 7 சபைங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முதலாம் சபை காலங்கிற விஷயம் சொல்லணும்னா கிபி 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபடி கொடுத்ததுக்கப்புறம்
இந்த கிபி 100 அதாவது கிபி வந்துக்கிட்டு 1 to 100 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுத்ததுக்கப்புறம் கிபி 33 வருஷம் 34க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த பூமியில் வந்துட்டு சபைகள் ஸ்தாபிக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த அதுக்கப்புறம் பார்த்தா அப்போஸ்தலர் காலத்தில் சபையில் ஸ்தாபிக்கப்படுது. அப்போ அந்த டைமில் ஒரு 7 சபை இருக்குன்னு பார்க்கும். அந்த 7 சபையிலையும் 7 குணலட்சண மக்கள் இருந்தாங்க பார்க்கும். அதே மாதிரி அந்த 7 வச்சு தான் எடுத்துறது அந்த இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் போகிற காரியங்களை 7 சபையின் காலங்கிறதான ஒரு திட்டத்தை நினைச்சாங்க வகிக்கிறாங்கன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நினைச்சாங்க 7 சபையின் காலம் 7 சபையின் காலங்கிறான விஷயத்த அங்கே சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இதான் நம்ம நினச்சது வேத வசனத்தோட நினச்சிடலாம் பார்க்கும். அப்போ வந்துட்டு முதல்ல நினச்சதை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 4:3 படிக்கும் பட்சத்தில் அங்கே வந்து ஒரு சிங்காசனத்தை இருக்கிற கண்டேங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 10:1 சொல்லும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சிரசில் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிரசில் வானவில் இருக்குன்னு பார்க்கும். வானவில்னா 7 காலங்களை 7 திட்டங்களை அவரோட மனதில் வச்சிருக்கிறாருங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்தது படிக்கலாம். எசேக்கியேல் 1 அதிகாரம் 28 வசனம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 28. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவனுடைய சத்தத்தை கேட்டேன். அப்போ எசேக்கியேலுக்கு தரிசனம் காண்றாரு. அப்போ தரிசனம் காண்ட போச்சுல ஒரு பார்க்குற விஷயம் பார்க்குறோம். அப்போ வந்து அப்படி என்ன அந்த தரிசனத்தை பார்க்குறாருன்னா மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுதோ அப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் வானவில் காணப்படும். அது வானவில் எப்படி இருக்குன்னா 7 நிறங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட அந்த அங்கே அடிச்சதா வானவில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை வந்துட்டு அதில் 7 நிறங்கள் இருந்ததாங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படலை. எசேக்கியேல் வந்து சொல்லும் போச்சுல என்ன சொல்கிறாருன்னா எசேக்கியேல் சொல்லும் போச்சுல இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு வானவில் காணப்பட்டது. அந்த வானவில் எப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு வானவில் தோன்றும் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு தோன்ற வானவில் பார்த்தீங்கன்னா அது 7 நிறங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுது 7 நிறங்கள் இருக்குது. அது மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது என்றது. சுற்றிலும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த 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 வானவில் உள்ள 7 நிறங்களை காணப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது எதை அடையாளப்படுத்துன்னா சூரியனுக்குள்ள 7 கலர்கள் இருக்கும் 7 நிறங்கள் இருக்கும். நீர்த்துளில் பாட்டா அதை வந்துட்டு 7 கலரை ரிப்ளேஸ் பண்ணுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீதி சூரியனாகி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு. அவருக்குள்ள அடிச்சிடாரு பார்த்தீங்கன்னா 7 நிறங்கள்ங்கிற 7 ஒரு காலங்களை அங்கே ஒரு வச்சிருக்கிற காரியங்களை அங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதுவே கர்த்தருடைய மகிமை சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. அதுதான் என்ன கர்த்தருடைய மகிமைக்கு காரியத்துக்குள்ள தரிசனமாக இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே தரிசனத்தை கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தரிசனம் கொடுக்குறாரு. நீதியின் சூரியன் வந்து தரிசனம் கொடுக்குறாரு. அந்த தரிசனத்துக்கு பின்னாடி அந்த வானவில் உள்ள 7 நிறங்களை அங்கே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அதனால் இன்னைக்கு என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வானவில் 7 நிறங்கள் 7 ஒரு காலங்களை அது அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த எசேக்கியேலுக்கு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 7 நிறங்களை குறித்து அதை காமிக்கிறான்னு பார்க்கும். வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் அந்த வானவில்லா குறித்து அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும் காட்டப்படுதுன்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்தின் திட்டத்தை வகுக்கிறதுக்காக இந்த காரியங்களை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த எசேக்கியேலுக்கு அந்த அர்த்தம் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோவானுக்கு அந்த அர்த்தங்கள் புரியலான்னு பார்க்கும். இன்றைக்கி கடைசி காலத்தில் இருக்க நமக்கு தேவனுடைய திட்டத்தை தேவன் நம்மளுக்கு இந்த போதிக்கிறான்னு பார்க்கும். எதை வச்சுன்னா அந்த வானவில்லை வச்சு நமக்கு தேவனுடைய திட்டத்தை வந்து போதிக்கிறார். அதோடைய காரியத்தை வந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்துட்டு உணர்த்து விதமாக இந்த பாடத்தில் வந்து நம்மளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவர் சித்தமாக இருக்கிறான்னு பார்க்கும். இதை தான் யோபுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யோபு 24:1 காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவருக்குள்ளேங்கிறான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோபு 24 அதிகாரம் 1 வசனம் படிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 24 வசனம் 1. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அப்போ வந்துட்டு ஒரு காலங்கள் இருக்குது. அதை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கொடுத்துருக்கான்னு பார்க்கும். சர்வ வல்லவர்களுக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்னன்றிருக்கு.
அப்போ வந்துட்டு அவரை அறிந்தவர்களுக்கு அந்த காலங்கள் அனுப்பிச்சிடாது அறியாதிருக்க என்னன்னு இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு அறிஞ்சிருக்கோம், தேவனுடைய திட்டத்தை நம்ம கொடுத்ததுனால இப்போ அந்த காலத்தை குறித்து நம்ம நினைச்ச போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம், அதை தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் பார்ப்போம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்குன்றது. இப்போ சர்வ வல்லவர்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி பார்க்கும். இந்த சர்வ சிருஷ்டியையும் உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும். இந்த சர்வ வல்லவர்னு சொல்ல இதை வந்துட்டு நம்ம பிதாவாகி தேவனை கூட நினைச்சது அடையாளப்படுத்துகிற நம்ம விதமாக கூட இருக்குன்னு பார்க்கும். சிலவங்க சர்வ வல்லவர்னா நம்ம பிதாவாகிய தேவன்னு சொல்லுவாங்க, இங்கே சர்வ வல்லவர்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லலாம்னு பார்க்கும். எப்படி என்றால் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டது யாருன்னா பிதாவாகிய தேவன். அந்த ஆர்டரை செயல்படுத்துகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அதனால வந்து சர்வ வல்லவருங்கிறதான ஒரு விஷயத்தை அவருக்கு ஒரு பொருந்தும் பார்க்கும். அந்த டைட்டில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பொருந்துன்னு பார்க்கும். அப்போ சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிற என்ன என்று. அப்போ வந்துட்டு அவருக்கு அறிந்தவர்களுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்களை வந்துக்கிட்டு அறியலான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் செய்கிற ஒரு காரியத்தை மறைக்கிறதில்லை. அவர் வந்துட்டு தீர்க்கதரிசிக்கு அவர் என்ன சொல்லுவான்னு பார்க்கும். அப்போ வந்து தேவன் செய்கிற காரியத்தை வந்து தீர்க்கதரிசிக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் சொல்லுவான்னு சொல்லி அந்த ஆமோஸில் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். அப்போ தேவனுடைய திட்டத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு பார்ப்போம். தீர்க்கதரிசின்னா தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரோட பாதப்படியில் எப்பொழுதும் இருக்கிறவங்க, அதுதான் அவங்கள என்ன அடையாளப்படுத்த யாருன்னா தீர்க்கதரிசின்னு பார்க்கும். அது தீர்க்கதரிசின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தோடு ஒத்து இல்லாமல் அவங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. அவங்களோட பேச்சும் தனித்துவமாக இருக்கும். அவங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருந்தாலும் கூட ஆனால் தேவனுடைய பிரதிநிதியாக நினைச்சிடாங்க அவங்க இருக்கான்னு பார்க்கும். இந்த எசேக்கியேல கூட நினைச்சிடாங்க ஒரு பைத்தியக்காரன் போல தான் அவர் செயல்பட்டாருங்கிறான விஷயத்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அவருடைய ஆட்டிடியூட் அப்படி தான் இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சர்வ வல்லவர் நினச்சிடாரு பார்த்தீங்கன்னா காலங்கள் அவருக்கு மறைக்கிறது இல்லை. ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணுற தீர்க்கதரிசிகளுக்கு அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் நியமித்த நாட்களை நினச்சி வெளிப்படுத்துகிறான்னு பார்க்கும். இன்றைக்கி கூட இந்த காரியங்கள் நினச்சப்பறா நம்மளுக்கு வெளிப்படுத்த போகிறான்னு பார்க்கும். இங்கே சர்வ வல்லவருக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா காலங்கள் மறைக்கப்படாது இருக்குன்ட்டு. அப்போ சர்வ வல்லவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்படலைன்னு இருக்கு. ஆனால் மார்க்கு 13:32 மத்தேயு 24:16 சொல்ல முடியல அந்த நாளிகையும் பிதாவை தவிர ஒருவனும் அறியான், தேவதூதனும் அறியான், குமாரன் அறியான்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை நம்ம படிச்சுட்டு போகலாம். படிச்சுட்டு அதில் என்ன காரியங்கள் இருக்குங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோபுல சொல்லும் போச்சில் சர்வ வல்லவருக்கு எந்த காரணமும் மறைக்கிறது இல்லை அப்படிங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அவர் மறைக்கிறது இல்லைன்னு சொல்லப்படுது. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை நினச்சல பார்த்தீங்கன்னா அவருக்கு தீர்க்கதரிசிக்கு சொல்லி கொடுக்கான்னு பார்க்கும். இந்த வசனம் என்னங்கிறான விஷயத்தை நம்ம வந்து படிக்கலாம். மார்க் 13:32 படிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 32. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்ப இதை எதை ஏற்படுத்துன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வர்ற விஷயமும் சபையை வந்துட்டு அழைத்து கொண்டு போற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது எப்படின்னா இது எதாவது வெளிப்படுத்தப்படுதுன்னா 6000 வருஷத்துல முடிவு நடக்கிறது. 6000 வருஷம் எப்போ வந்து முடியுதுங்கிறான விஷயத்தை தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்னைக்கு வந்துட்டு வேதத்தில் வந்து 6000 வருஷத்துல காலக்கணக்கு இருக்கு. ஆனால் எந்த டேட்டில் கரெக்டாக முடியுங்கிறதான ஒரு விஷயம் என்ன செய்யல அந்த வேதத்தில் கொடுக்கப்படலான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட எப்போ சபையை வந்து அழைக்கணுங்கிறதான அந்த திட்டத்தை என்ன செய்யல அங்கே கொடுக்கல. ஆனால் அதுக்குரிய கால காரியங்கள் எல்லாம் அந்த காரியங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும். ஒரு இண்டிகேஷன் சொல்லியிருக்கான்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காரில் பெட்ரோல் குறைஞ்சா ஒரு இண்டிகேஷன் காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள 2 வீலர்லையும் பெட்ரோல் குறைஞ்சா அதோட டிஸ்பிளேல இண்டிகேஷன் காட்டும். அதே மாதிரி 2ஆம் வருகைக்குரிய காரியங்களை இண்டிகேஷனாக சில அடையாளங்களை தேவன் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அதை வச்சு நம்ம நினச்செல்லாம் பார்த்துடலாம் பார்க்கும். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா 6000 வருஷம் முடிவில் 6000 வருஷம் எந்த டேட்டில் முடியுங்கிறான விஷயத்தை தான் இங்கே சொல்லப்படலைங்கிறான விஷயம் சொல்லாது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் இருக்கும். அந்த டேட் டைமிங்கை தான் அங்கே வந்துட்டு யாருக்கும் சொல்லலை. ஏன்னா பிதாவின் என்னதை மனதில் மறைச்சிருக்கான்னு பார்க்கும். இந்த தூதருக்கும் தெரியாது, அவன் இயேசு கிறிஸ்துக்கு அந்த டேட்டை இந்த டைமிங்கும் தெரியாதுன்னு பார்க்கும். எப்படி என்றால் ஒரு புரிஞ்சதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு தாய் தப்பன் வந்துட்டு தன்னோட குமாரனுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ணி மணவாட்டியை அனுப்பிச்சிடாங்க. அந்த ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுக்காங்க. அப்போ இருவருடைய திருமண நாளை நிச்சயம் பண்ணுறது யாருன்னா அந்த தாய் தப்பன் தான் நிச்சயம் பண்ணுவான்னு பார்க்கணும்.
ஆனால் வந்துட்டு அந்த மணமகளோ நினைச்சது அதை நிச்சயம் பண்ண முடியாது. தாய் தப்பாங்க தான் நினைச்சிருவாங்க, அந்த நாளை வந்துட்டு உறுதிப்படுத்துவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்ம மணவாட்டின்னு பார்க்கும். அப்போ இருவருடைய திருமண நாளுங்கிற விஷயம் என்னன்னா, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தணும் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்லி வெளிப்படுத்தல இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இந்த மனைவியை அந்த மணவாளன் கரம் பிடிக்கிறாருன்னா திருமண நாள்லன்னு பார்க்கும். அதுமாதிரி சபை வந்துக்கிட்டு எடுத்துக்கொள்கிற விஷயம், கை தூக்குற விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தூக்குற விஷயந்தான் அதாவது திருமண நாள்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இருவரும் ஒரே உடலாக சேர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை யார் தான் தீர்மானிக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிதாவாகிய தேவன் தான் தீர்மானிக்கான்னு பார்க்கும். ஒருடைய திருமணத்தை, மகனுடைய திருமணத்தை அந்த தாய் தப்பன் தான் வந்து தீர்மானிக்கிறது போல இங்கே அந்த சபையினுடைய அந்த அழைப்பையும் சபையினுடைய நிறைவு தான் அந்த மணவாள கைப்பிடிக்கிற விஷயம். அது பிதாவை தான் ஒருவரும் அறியான்றது, தேவதூதருக்கு அது தெரியாதுன்னு பார்க்கும். அதான் விஷயம் அடையாளப்படுத்துறது வழியே வந்துட்டு தேவன் வந்து முழுசாக நினைச்சுறது மறைக்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய செயல்களை படிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 சபையின் காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே சொல்லப்பட்டிருக்கும், இது 7 நேரங்களும் 7 சபை காலத்தை அடையாளப்படுத்து, அது 7 காலங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது வந்துக்கிட்டு ஒரு அழிவு நடந்துச்சு. அந்த அழிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரயத்துக்கு அப்புறம், ஜலப்பிரயம் அழிவு இருக்குது, அதுக்கப்புறம் தான் 7 காலங்களை திட்டங்களை அங்கே வகுக்கிறான்னு பார்க்கும். அந்த 7 அந்த கால திட்டங்களை நம்ம நினச்சிடலாம் 7 சபையின் காலத்துக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணி அங்கே நம்ம வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம். ஏற்கனவே அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் வைக்க போகிறோம். ஏன்னா நோவாவுக்கு கொடுத்த அந்த காரியங்கள் அங்கே தான் நினைச்சது, புதிய ஏற்பாட்டில் தான் நினைச்சது இந்த விஷயங்கள் நிறைவேறுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி அபிராமுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்தியசுக்குள் புறஜாதிகளுக்கு வருகிறதுன்னு பார்க்கும். அங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் புறஜாதிகள் கிறிஸ்துக்குள்ளே அங்கே நிறைவேறுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்திட்டங்கள் இங்கே கிறிஸ்துவ சந்ததிக்குள்ளே அணைச்சது அங்கே நிறைவேறுங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை படிச்சலாம். ஆதியாகமம் அதிகாரம் 9 வசனங்கள் 10 முதல் 16 வரை. உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜனப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உடன்படிக்கை அதுன்னு பார்த்தீங்கன்னா வானவில்லை போட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இந்த வானவில்லை 7 நிறங்கள் இருக்குது. இந்த உடன்படிக்கை யாருக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து நினைவுபடுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன்களுக்கு நினைவுபடுத்துகிற விதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள், ஜீவ மிருகங்கள், பறவைகளுக்கு இது நினைச்சிடாது அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு முன்னாடி வாழ்ந்ததான மிருகங்கள், பறவைகள் எதுக்குள்ளே தான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நோவா காலத்து முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆதாம் ப்ரீடில் இருந்ததான முதல் சிருஷ்டிப்பில் உள்ள அந்த ஜீவ மிருகங்கள், பறவைகளும் நோவா பேலுக்கில் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள், மிருகங்களுக்கு மழை என்றால் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி நோவா குமார்களுக்கு முதலாம் உலகம் சொல்லப்பட்ட 1656 அந்த டைமுகளில் இருக்க முச்சில் பார்த்துட்டு மழையே கிடையாது. நோவா 601ஆம் வயதுக்கு அப்புறம் தான் அந்த மழைங்கிற விஷயம் வருதுன்னு பார்க்கும். அப்போ 2வது மழை சீசன் மழை வரமுச்சில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஜீவ மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனாலும் நினச்சது இந்த உடன்படிக்கை, அதாவது வானவில் அந்த டைமில் தோணுச்சுல அந்த உடன்படிக்கையை அவங்க வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. யாருக்குன்னா ஜீவ மிருகங்கள், பறவைகள், அதுக்கப்புறம் நோவா குமாரருக்கு அந்த அந்த உடன்படிக்கை ஞாபகப்படுத்து. ஏன்னா இனி ஜலப்பிரயத்தினால அழிக்க மாட்டேங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக அந்த வில்லை நினைச்சாரு அந்த வச்சிருக்காருன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது
எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாத படிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்தவில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல வித மாம்ச ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அப்போ அதுக்கு இந்த வானவில் கொடுக்குறாரு. அந்த வானவில் கொடுக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா நித்திய தலைமுறைக்குங்கிறான விஷயம் சொல்லி கொடுக்காரு பார்க்கும். நித்திய தலைமுறைக்கும் இதை வந்து நினைவு கூறுவதாக இருக்குன்னு பார்க்கும். அது வந்து ஜீவ மிருகங்கள், பறவைகள், மனுஷனுங்களுக்கு அது வந்துட்டு அந்த விஷயம் இருக்கும். அது வந்துட்டு இந்த வானவில் வந்துட்டு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா பூமிக்கு உண்டான உடன்படிக்கை அடையாளமாக இருக்கும். அந்த வானவில் அடிச்சது பார்த்தீங்கன்னா ரெயின்போ அப்படி ஒரு வளைஞ்சு இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பூமிக்கும் வானத்துக்கும் இடையில இருக்கிறதான தோன்ற ஒரு விஷயம் பார்க்கும். அது வந்து அந்த வில்ல வந்துட்டு பூமியோட செய்கிற ஒரு உடன்படிக்கைன்னு பார்க்கும். பூமிக்கு சொன்ன ஒரு உடன்படிக்கை, பூமியில் உள்ள மனிதர்கள், மிருகங்கள், பறவைகளுக்கு சான அந்த உடன்படிக்கை. இனி வந்துக்கிட்டு பூமி அழிக்கிற மாதிரி ஜலப்புலயம் என்ன செய்யாது அந்த பூமியில் வராது அப்படிங்கிற விஷயத்த அது உடன்படிக்கையா நினைச்சாது. உடன்படிக்கை அக்ரிமெண்ட் இனி இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறான ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த அக்ரிமெண்ட் ஸ்டைன்ஸில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 7 நிறங்கள், வானவில் 7 நிறங்கள் இருக்கும். அப்போ இந்த பூமியே வந்துட்டு ஜலப்பிரயத்தில் அழிக்க மாட்டேன், ஆனாலும் இந்த பூமி வந்துட்டு இனி வந்துட்டு அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பேதுருல இருக்குது. அப்போ இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு எப்போ அழிவு வரும் பார்த்தீங்கன்னா அந்த 7 இந்த சபையின் காலத்துக்கு அப்புறம் திகழ்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 7 நிறங்கள்னு சொல்ல போச்சு பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த பூமிக்கு அழிவு வரும்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு அழிவு, முழு உலகம் அழிகிற மாதிரி பெரிய ஒரு அழிவு வராது அப்படின்னு சொல்லி இங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. அப்போ இந்த அழிவு வந்தால் மனுஷனுங்களும் மிருகங்களும் பறவைகளும் சாக வேண்டியது இருக்குன்னு பார்க்கும். அந்த விஷயம் இருக்கும். அது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் வருங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரி இதில் நம்ம பார்க்கும். அப்போ வந்து 7 சபையின் காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 1:11 இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. எபேசு அப்படின்னு சொல்லி எபேசு, சிவர்னா, பெர்கமோனு, தியத்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்தை, பிலதோமியா, லவதிக்காங்கிறதான 7 சபையை அடையாளப்படுத்துது. இது வந்து 7 சபையின் 7 காலங்களுக்கு நிழலாட்டமாக அது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்து ஒரு அர்த்தப்படுற விதமாக இருக்குது சொல்லப்படுறது வழியாக இதை 100% சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். இதை வந்துட்டு இந்த வேதமானவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்காங்க. என்னென்னா எபேசு சபை அப்படின்னு சொல்லப்படுது, அது முதலாம் சபை. அதுக்கு வந்து தூதனை யார் இருந்தாங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கிபி 33 73 வரைக்கும் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 40 வருடங்கள் அடிச்சிட்டாரு அந்த சபை தூதராக இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சபைக்கு அந்த காரியங்களுக்கு நினச்சினா முதன்மைங்கிறான ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவனாங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அப்போ பார்த்தா அப்போஸ்தலனாகிய யோவானுங்கிறான விஷயம் சொல்லப்படுது. இவர் வந்து அந்த தூதன்கிறான விஷயம் சொல்கிறாங்க. தூதன்னா சத்தியத்தை எடுத்துரைத்தவர்னு சொல்லி சொல்கிறாங்க. கிபி 73 385 வரை அந்த காலப்பகுதி. அப்போ அந்த காலப்பகுதி டியூரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா 252 ஒரு வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். முதலாம் சபை காலத்திலோட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா 40. ரெண்டாம் சபை காலம் பார்த்தீங்கன்னா 252 சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 6 1 தான் பார்த்தீங்கன்னா முதலாம் சபை காலம் பார்க்கும். இந்த 6 மடங்கு அதிகம் தான் இரண்டாம் சபைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தூதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை எடுத்துரைக்கிறவர்னு சொல்லி அர்த்தப்படும் பார்க்கும். முதலாம் சபைக்கு பவுலை கொடுத்துருக்காங்க. சரி, பவுல் இருந்து ஊழியம் செஞ்சார்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போஸ்தலன் யோவான் வந்து கிபி 100 மரிச்சார் என்று அங்கே வந்துட்டு வேத பண்டிதர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா 73 385 இது சொல்லப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 252 வருஷத்துக்கு அவர் தூதுவராக இருந்தாருங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் இந்த அளவுக்கு இது ரொம்ப மேட்ச் பண்ணி கொண்டு போக முடியாது பார்க்கும். ஏனென்றால் ஒரு தூதுவார்னா அது வந்து எடுத்து கொண்டு போகிறவர்னு அர்த்தம்னு பார்க்கும். பின்னாடி சபைகள்லாம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனோட உபதேசத்தை நினச்சினாங்க, அதை எடுத்துக்கொண்டாங்க பார்க்கும். 12 அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை தான் அதை வந்து எடுத்துக்கொண்டாங்க. அவங்க 12 அப்போஸ்தலனுடைய தூதுவராக எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். முதலாம் சபை காலத்தில் பவுல் இருந்தார், பேதுரு இருந்த காலத்தில் நாங்கள் வந்து பவுலை சேர்ந்தவங்க, நாங்கள் பேதுருவை சேர்ந்தவங்க நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்களுக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள் வந்துச்சு.
அப்போ வந்துட்டு அவர் பவுல் வந்து கடிந்து கொள்றார். நான் பவுலை சேர்ந்த கேபை சேர்ந்தவங்கன்னு சொல்லாதீங்க, அப்போ உங்களுக்கு பிரிவினை உண்டாகாதீங்கன்னு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம வேரியேஷன் பிரித்து கொண்டே அவசியம் இல்லை. ஏன்னா தொகுதி பங்கிடுதல் வந்துட்டு அங்கே இல்லைன்னு பார்க்கும். இந்த தொகுதி பங்கிடுதல் வந்து மனுஷனாக அங்கே கொடுக்கப்பட்டது இல்லையா, வேதம் யாரையும் இவங்க தான் அவங்க தான் சொல்லி அங்கே வந்துட்டு தூதர் கேட்டகரி இங்கே கொடுக்கலான்னு பார்க்கும். இந்த தூதர் கேட்டகரி பின்னாடி வந்து மனிதர்களால் பிரிக்கப்பட்டதுன்னு பார்க்கும். மூன்றாவது வந்து பெருங்கமோன்னு சொல்றதுக்கு அவருக்கு வந்து தூதுவராக ஏரியஸ்ன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு கிபி 325 1557 வரைக்கும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே உள்ள சபையின் காலம் பார்த்தீங்கன்னா 832 காலப்பகுதிங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலும்பி வருதல்ங்கிறான ஒரு விளக்கம், அதாவது அந்த அர்த்தத்தை கொடுக்காங்க. 2ஆம் சபைக்கு சிவனாக்கிறதுக்கு கசப்புங்கிறதான ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி தியத்திரா சபையினுடைய தூதுவராக யார் சொல்கிறாங்க, பீட்டர் வார்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜான் வைக்லிஃப்னு சொல்கிறாங்க. இந்த ஜான் வைக்லிஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த யார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜான் வைக்லிஃப்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா எபிரேயர் கிரேக்க பதத்தில் இருந்ததை லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லத்தீன் கிரேக்கில் இருந்தது ஜெர்மனி மொழியில் அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே வந்துட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜெர்மானி மொழியில் இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜான் வைக்லிஃப் வந்துட்டு அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறான்னு பார்க்கும். அந்த வந்துட்டு மார்ட்டின் லூதர் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மானியில் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காருங்கிறான ஒரு தகவல் கூட இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் தீத்ரா சபைக்கு பீட்டர் வால்டோன்னு சொல்லப்பட்டிருக்காரு, அவரும் தூதுவராம். 2வது ஜான் வைக்லிஃப்ங்கிறதான ஒரு தூதருங்கிறத 2 பேரை கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதோடைய காலப்பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா கிபி 1157 சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து 1517 வரைக்கும் இங்கே சொல்லப்படுது. கிபி 1157 டு கிபி 1517 வரைக்கும் கிட்டத்தட்ட 360 வருஷங்கள் வந்துக்கிட்டு அந்த 4ஆம் சபை காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்துட்டு சுகந்த வாசனைங்கிறதான ஒரு விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 5ஆம் சபை வந்துட்டு சர்தேஸ் சபைன்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர்ங்கிறான ஒருத்தர் அங்கே சொல்லப்படுதான்னு பார்க்கும். வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா போப் மார்க்கத், இது வந்துட்டு இவர் போப் மார்க்கத்தில் ஃபாதராக இருந்தார். இவர் வந்துட்டு அதை வந்துட்டு அவர் 95 குற்றச்சாட்டுகளை அடிச்சிடாரு. பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் உள்ள விட்டன்ஸ்பர்க் சர்ச்சில் அடித்து பார்த்தீங்கன்னா 95 குற்றச்சாட்டுகளை நீங்கள் இந்தந்த தவறுலாம் வேதத்து புறம்பாக இருக்குன்னு சொல்லி அந்த சர்ச்சில் வந்துக்கிட்டு அவர் வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு அங்கேருந்து அடிச்சிடாரு கிளம்புறான்னு பார்க்கும். அப்போ வந்து 1517 வந்துட்டு இவர் நினைச்சதாவது இந்த வெளியே வரான்னு பார்க்கும். இவர் வந்து வெளியே வந்து அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா புரோட்டஸ்டான்னு பார்க்கும். புரோட்டஸ்டான்னா எதிர்ப்பாளர்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐங்கிறதான ஒரு இப்போ தென்னிந்திய அந்த சபைகள் அழைக்கப்படுதில்ல, அது வந்துட்டு சிஎஸ்ஐ. இதுதான் என்ன சொல்லப்படுது, இவங்க புரோட்டஸ்டாண்ட் அமைப்புன்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆதி சபையை வந்து கேப்சர் பண்ணி இவங்க வந்துட்டு ஆதி திருச்சபைன்னு சொல்லி இப்போ இந்த ரோமன் கத்தோலிக்க சபையாக இருந்துச்சு, அதுலேருந்து வெளியே வந்தவங்க தான் இந்த புரோட்டஸ்டான்னு சொல்லி சிஎஸ்ஐங்கிறான்னு விஷயம் சொல்லப்படுது. வேத மாணவர்கள் நினச்சிட்டாங்கன்னா போப்பு மார்க்கும் அவரோட சகோதரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ, அதாவது புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு தான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பிசிங்கிறான விஷயத்தை சித்தரிக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்புக்கு யார் தூதரவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்ட்டின் லூதர்ங்கிறான விஷயத்தை அவங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை வந்துட்டு எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிறான விஷயத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே மார்ட்டின் லூதர் தான் என்ன பண்ணுறாருன்னா சபைக்கு தலைவரான்னு சொல்கிறாங்க. ஆனால் புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு இவங்க தவறுன்னு சொல்லி போதிக்காங்க. ஆனால் இங்கே மார்ட்டின் லூதர் தான் நினச்சிடாங்க அது ஒரு எங்கே தூதுவராக இருக்காருங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வந்துட்டு கிபி 1517 டு 1667 வரைக்கும் கிட்டத்தட்ட 150 வருஷங்கள் சொல்லப்படுது. வந்துட்டு இதோட அர்த்தம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மீந்திருத்தல் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அர்த்தத்தை அங்கே வந்து சொல்லப்படுதான்னு பார்க்கும். 6ஆம் சபைக்கு பிலதோமியா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென் சொல்லப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. கிபி 1667 டு 1814 வரைக்கும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 207 வருஷங்கள் சொல்லப்படுதுக்கு. இதற்கு டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா சகோதர அன்புங்கிறான விஷயம் சொல்கிறாங்க. 7ஆம் சபைக்கு வந்துட்டு லவதிக்காங்கிறான விஷயம் சொல்கிறாங்க. சபைக்கு லவதிக்கா சபை
அதுக்கு வந்துட்டு அந்த தூதர் யாருன்னா சார்லஸ் ரசல்ங்கிற ஒரு சொல்கிறாங்க. கிபி 1874 டு 2042 முடிய அப்படிங்கிற விஷயம். 2043 ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுங்கிற விஷயம் சொல்லப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 169 வருஷங்கள் குடிக்கப்படுது. 7ஆம் சபைங்கிற விஷயம் என்னென்னா கிபி 1874 சொல்கிறாங்க. இது வந்து அதுலேருந்து 2042 வரைக்கும் சொல்லப்படுது. அதனுடைய காலப்பகுதி பார்த்திங்கன்னா 169ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வேத மாணவர்களாக சொல்லப்பட்ட ஒரு காலப்பகுதிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு இந்த எபெசு, சிமர்னா, பெர்கமோனு, தீத்ரா, சர்தை, பிலதோமியா, லவதிகா இதை வந்துக்கிட்டு வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டது இருக்குது. வெளிப்படுத்தல் 1:12 சொல்லப்பட்டிருக்கு. இது வந்துட்டு புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க பதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது வந்துட்டு அங்கே வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எபேசுங்கிற விஷயத்த கிரேக்க பதத்தில் அதுக்கு அர்த்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா பெர்மிட் சொல்லப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்குன்றது. எது அனுமதிக்கப்பட்டதுங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமர்னாங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மாறுங்கிற விஷயத்த அடுத்த பிறகு மாறுங்கிறது ஒரு மரத்தை அடையாளப்படுத்துது. அது வந்துட்டு மரம் இலை முதற்கொண்டு கனி முதற்கொண்டு மரப்பட்டை வரைக்கும் கசப்பான ஒரு விஷயம் இருக்கும் பார்க்கும். ஆனால் அந்த மரம் வந்துக்கிட்டு அதில் மரத்தின் வெடித்து சிதறம்பிச்ச ஒரு கொழுப்பு வெளியாகும். கொழுப்புன்னா பிசின் கக்குன்னு பார்க்கும். எப்படி முருங்கை மரத்தில் பிசின் கக்குதோ அதே மாதிரி இந்த மரத்தில் ஒரு பிசின் கக்கும், அது வெளியே வரும். அந்த பிசினில் தான் என்ன செய்வாங்க வெள்ளை போலங்கிற ஒரு நறுமணம் கூடிய அந்த ஒரு திரவ பொருள் கிடைக்குன்னு பார்க்கும். அது உருக்கி திரவமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு அது கட்டியாகனா இடித்து வந்து சாம்பிராணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஆன்மீக பணிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கிறது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த வெள்ளைப்பழம் இதில் தான் பயன்படுத்துறதாக ஒரு தகவல் கூட இருக்குன்னு பார்க்கும். அந்த வெள்ளைப்பழம் சொல்லப்படுது. ஆனால் வந்துட்டு இது ஒரு கசப்பான அருவம் தான். ஆனால் வந்துட்டு அங்கே என்ன போட்டு பார்த்தீங்கன்னா கசப்புன்னு போட்டிருக்கு. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா இது சுகந்த வாசனைங்கிறான ஒரு விஷயம் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பெர்கமோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பண்ணால் ஆங்கிலத்தில் அந்த விளக்கம் என்ன கொடுத்துருக்குன்னா ஹைட் அண்ட் எலிவேஷன் இருக்கு, உயரம் அல்லது உயரங்கிறான ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு தீத்திரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா துன்பத்தின் வாசனைங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். ஓதரா ஆஃப் அப்ளேஷன் சொல்லப்படுது, துன்பத்தின் வாசனைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 5வது வந்து சர்தைங்கிறான அந்த இதுக்கு வந்துட்டு ரெட் வான்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிவப்பு நிறங்கள்ங்கிறான ஒரு அர்த்தத்தை அங்கே அடையாளப்படுத்துகிற விதமாக அங்கே அந்த கிரேக்க பதத்தை சொல்லப்படுறதுக்கு. 6வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிலதோமியாங்கிறான விஷயம் சொல்லப்படுது சபை. அதுக்கு பிரதர்லி லவ்னு போட்டிருக்கு, சகோதர அன்புங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 7வது லவதிகாங்கிறான விஷயம் சொல்லப்படுது வந்துட்டு ஜஸ்டிஸ் ஆஃப் த பீப்புள் இருக்கு, அது மக்களின் நீதிங்கிறான ஒரு விஷயம் கூட சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை நம்ம அப்படியே வைத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 7 நிறங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கால பகுதின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேரியேஷன் இருக்குங்கிறான விஷயம் சொல்லப்படுறதுக்கு நம்ம இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் அடையாளப்படுத்துது. அப்போ 24 மணி நேரம். அப்போ ஒரு வாரம் என்பது 7 நாளை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் அடையாளப்படுத்துது. அப்போ 24 மணி நேரம் ஒரு நாள். ஒரு வாரம் என்பது 7 நாளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே வானவில்ல பார்த்தீங்கன்னா அங்கே 7 நிறங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 7 நிறங்கள் பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 7 ஒரு காலப்பகுதியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதாக தான் தேவன் ஒரு நிழலான ஒரு காரியங்களை வச்சுருந்தார். எப்படின்னா 6 நாள் சிருஷ்டிப்பும் 7ஆவது நாள் ஓய்வு நாள்னு சொல்லி வச்சுருந்தார். அதை தான் நியாயப்பிரமாண கட்டளையில் என்ன கொடுத்தாருன்னா 6 நாள் வேலை செய்யுது, 7 நாள் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்தை தியானிப்பாங்க. அங்கே சத்தியத்தை தியானித்து சத்தியத்தை நினச்சிவாங்க. அங்கே தியானிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவங்க உலகத்துக்குரிய எந்த வேலையும் செய்யாமல் சத்தியத்தை தியானிப்பாங்கன்னு பார்க்கும். சத்தியம் அப்போ அங்கே ப்ரீஸ்டர்மா மதகுரு அங்கே தோராவை தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அங்கே சொல்லி அங்கே தியானிப்பாங்கன்னு பார்க்கும். ஒரு விஷயம் நடக்கும் பார்க்கும். இது ராஜ்யத்துக்கு அப்படி கம்பேர் பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிஞ்சு 7ஆவது நாள் ஓய்வு நாள் சொல்லப்பட்ட
அந்த ராஜ்யத்தில் வந்து சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உலக மக்கள்லாம் தியானிப்பான்னு பார்க்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஏழு சபையின் காலம் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த 7ங்கிற சபை காலமும் ராஜ்யத்துக்குரிய காரியங்களாக பார்க்கப்படுது. அப்படின்னா 7ஆம் நாளில் ராஜ்யத்தில் சத்தியத்தை வந்துட்டு ஃபுல்லாக உலக ஜனங்கள் வந்துட்டு கொடுக்கப்படுது, அவங்க வந்து தியானிப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி சபையின் மக்களாக வேறுபிடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த 7 நாள்லையும் சபையை வந்துட்டு அவங்களுக்கு சத்தியம் அதிகமாக கொடுக்கப்படும் பார்க்கும். 7ஆவது நாளில் வந்து ரெட்டிப்பான அந்த காரியங்கள் கொடுக்கப்படும் பார்க்கும். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்தரத்தில் பயணங்களில் அவங்களுக்கு 7 நாள் வந்துட்டு மன்னா கொடுக்கப்படுது. 7ஆவது நாளில் மன்னா வந்துக்கிட்டு அவங்களுக்கு அதான் 7ஆம் நாளுக்குரிய மன்னாவை வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 6ஆவது நாளில் ரெட்டிப்பான அந்த காரியங்கள் கொடுக்கப்படும் பார்க்கும். 7ஆவது நாளுக்குள்ள மன்னாவை 6ஆவது நாளில் அங்கே ரெட்டிப்பாக கொடுக்கப்படும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 6000 வருஷத்து முடிவில் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதமும் அது வந்துட்டு 7ஆவது நாளுக்குரிய அந்த அந்த சத்தியமும் அங்கே கொடுக்கப்படுது 6000 வருஷத்தில். அது வந்துட்டு அது என்ன சொன்னால் 7ஆவது சபையின் காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 7ஆவது நாளுக்குரிய மன்னாவை வந்துட்டு 6ஆவது நாளுக்கு கொடுத்தான்னு பார்க்கும். அது எதுக்கு நிழலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிவில் 7ஆம் சபை காலத்தில் ரெட்டிப்பான ஒரு சுவிசேஷத்தை கொடுக்கறத அதை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா கிபி 34 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2042 வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலங்கள் சொல்லப்படுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேவிஸ் ரைட்ஸுங்கிறவர் என்னச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலக்கணக்கு எழுதியிருக்கார் வேத ஆசிரியர். அவர் வந்துட்டு அமெரிக்கா சேர்ந்த ஒரு ஆசிரியர்னு பார்க்கும். நிறைய பேர் வந்து காலக்கணக்கு எழுதியிருக்காங்க. அப்போது அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சகோதரர் ரசல்லுங்கிறான ஒருத்தர் அவர் வந்துட்டு காலக்கணக்கு கணிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 4126 ஏதேனுடைய தொடக்கமும் ஏதேனில் அந்த ஆதாம் பிறந்த விஷயமும் அவனுடைய விழுகை வந்துட்டு 4128 அந்த டைமில் விழுகை வந்திருக்குன்னு பார்க்க. அப்போ 2 வருஷம் கழித்து அவர் பாவத்தை விழுத்தல்றான்னு சொல்கிறாங்க. 1874 வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 6000 வருஷம் கம்ப்ளீட் ஆகுன்னு பார்க்கும். அப்போ 4126ஐயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1874ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 4126ஐயும் 1874 கூட்டினீங்கன்னா அதோட கூட்டு தொகை என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் வரும் பார்க்கும். இப்போ வந்து அந்த 6000 வருஷத்தில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த காலக்கணக்கு தேவனுடைய காலக்கணக்கு முடிஞ்சிட்டு அப்போ அதில் அந்த 1874 அப்புறம் ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாருன்னு பார்க்கும். யார் ரசல்பர் கணிச்சிருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிஸ் ரைட்ஸருடைய காலக்கணக்கு என்ன கணிச்சிருக்காருன்னா 3958 வந்துக்கிட்டு ஏதேனில் ஆதாமுடைய இருந்த வருஷம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த 6000 வருஷம் எப்போ அந்த ஃபினிஷிங் முடியும்னு பார்த்தீங்கன்னா 2042 முடியுங்கிறான விஷயம் சொல்கிறாங்க. அப்போ 3958ஐயும் 2042 கூட்டினீங்கன்னா 6000 வருஷம் அங்கே வருதுங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட இதுதான் ஓரளவுக்கு மேட்சாக இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு 2042 7 பகுதியாக பிரிக்கும் முச்சில் பார்த்தீங்கன்னா அதில் 7 பகுதியாக பிரிக்கிறோம். பிரிக்க முச்சில் பார்த்தீங்கன்னா இது 2042 எப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு 4ஆவது நாள் அந்த இந்த பூமிக்கு வர்றான்னு பார்க்க. அப்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டு முன்னாடி 4ஆவது நாளில் எடுத்து விட்டுட்டு அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் உள்ள அந்த காலக்கணக்கில் எடுக்கிறாங்க. அப்போ வந்து 7 சபையின் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2042 7ஆக வந்துக்கிட்டு வகுக்க முச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சபையின் கால பகுதின்னு பார்த்தீங்கன்னா 291.85 சொல்லி ஒரு கூட்டுத்தொகை வருதுன்னு பார்க்கும். ஒரு தொகை அதில் வருதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இதை அனுப்பிச்சிட்டு 291 பெருக்கல் பட்டு 7 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2042 சம்திங் அதுக்கிட்ட வரும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சபையின் காலங்க வச்சு 2091 சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலான்னு பார்க்கும். எப்படின்னா ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் தான் இங்கே எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே வந்துட்டு ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம், ஒரு வாரங்கிறது 7 நாள் அடையாளப்படுத்தி 7 பெருக்கல் 24 பார்த்தீங்கன்னா 168 ஹவர்ஸ் டைமே அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஹவர்ஸ் டைம் பார்க்கும். இங்கே சொல்லப்பட்ட வேதமானவர்கள் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு சபை காலத்துக்கு ஒரு தொகை வருதுன்னு பார்க்கும். முதலாம் சபைக்கு 40, 2ஆம் சபைக்கு 252, 3ஆம் சபைக்கு 832 வருடங்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் சபைக்கு 360 வருடங்களும், 5ஆம் சபைக்கு 150, 6ஆம் சபைக்கு வந்துக்கிட்டு பார்த்து 207,
7ஆம் சபைக்கு 169 சொல்லி சொல்லப்படும். கொஞ்சம் வேரியேஷன் வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு காலங்கள்னு வந்து பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஈவனாக இருக்குன்னு பார்க்கும். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 7 நிறங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று ஏற்ற இறைச்சலாம் கிடையாது, எல்லாமே ஈவனாகவே இருக்குன்னு பார்க்கும். ஈவனாக அந்த விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதை வைத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சபையின் காலத்தை 291 சொல்லி எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தை வந்துட்டு அந்த நிறங்களை ஒப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்துட்டு வேதத்தில் அதாவது நடைமுறை வரலாறை வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு புரியுதாங்கிறான விஷயத்த வந்து மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வானவில்ல வந்து 7 நிறங்கள் என்று சொல்லப்படுது. அது வந்து 7 காலங்களில் நிகழ்வை வந்து பிரிக்கலாம் பார்க்கும். அது எங்கேருந்து பிரிக்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஏசுகிறிஸ்து ரேன்சம் ஈடுபலிக்கு அப்புறம் சபை ஸ்தாபித்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து எடுக்க போகிறோம்னு பார்க்கும். அங்கே தான் 7ங்கிறதான ஒரு இண்டிகேஷன் 7ங்கிறதான ஒரு சபையின் காலத்தை அங்கே கொடுக்கப்பட்டனால நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 காலங்களை எங்கே மேட்ச் பண்ண போகிறோம்னா 7 சபையின் காலத்தில் மேட்ச் பண்ண போகிறோம் பார்க்கும். அதை வந்து 7 சபையை நம்ம வந்துட்டு 291 அப்படியே பிரிச்சுட்டோம் பார்க்கும். ஏன்னா 2042 7 அதை வந்துட்டு வகுத்து 7ஆக பிரித்தோம். பிரிக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா 291 ஒரு வருடங்கள் நமக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அந்த வருடங்களை வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னா நம்ம வரலாறை வச்சு ஒத்து வச்சு பார்க்க இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் வானமில்ல முதல் கலர் வந்து ரெட்டுன்னு பார்க்கும். இதில் வந்து அப்போ இந்த ரெட்டுங்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சபையின் காலம் 291 பார்த்தோம். நம்ம கீழேருந்து நான் மைனஸ் பண்ணி போயிருக்கேன். அப்படி பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சபையின் காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கிபி 296 அந்த வருடங்களை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரெட்டுங்கிறதுச்சுன்னா அந்த கலர் எதை அடையாளப்படுத்துனா தியாகம் அல்லது பலி அடையாளப்படுத்தும் பார்க்க, ரத்தத்தை அடையாளப்படுத்தும் பார்க்க ரெட்டுங்கிறது. அப்போ முதலாம் சபை காலத்தை கிட்டத்தட்ட 300 வருடங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்த வருடங்களாக காணப்படுது. ரோமர்களாலும் துன்புறுத்தப்படுதல் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூத கவர்மெண்ட் சொல்லப்படுது. யூத ஆன்மீகம் சொல்லப்பட்ட அந்த யூதர்களுடைய ஆன்மீகம் சொல்லப்பட்ட எப்படின்னா ஆசாரி கூட அது பேசப்பட்டது ஆசாரியர்களால் கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தல். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அந்த ஜனங்களுக்கு சபைக்கு துன்புறுத்தல் உண்டாகுது. அந்த யூத கவர்மெண்ட் வந்துக்கிட்டு ரோம கவர்மெண்ட் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவர்கள் வந்துட்டு மத கலவரம் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு எருசலேமில் வந்துட்டு என்ன பண்ணால் ரோமர்கள் வந்துட்டு ஆட்சி செய்கிறாங்க. ஜனங்களை அந்த ஜனங்களை வந்துக்கிட்டு ஒன்று போல இருக்காதபடி இந்த நசரேயனுடைய மத போதம் வந்துட்டு கெடுத்து உரைக்கி, அதாவது நீங்கள் ரோமருக்கு இருக்கிறதுனா ஆட்சியை வந்து கிளர்ச்சி பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டு கூட்டம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்க. தப்பான ஒரு விஷயத்த வந்துக்கிட்டு ரோம கவர்மெண்ட்டுக்கு இந்த யூத கவர்மெண்ட் சொன்ன அந்த ஆசாரி கூடார் பேஸில் வாழ்கிற அந்த ஆசாரிகள் வந்துட்டு அங்கே சொல்கிறாங்க பார்க்கும். இந்த ஆசாரியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சது. அதுக்கு பின்னாடி அந்த அப்போஸ்தலர்களையும் மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரிகள் தான் வந்துட்டு ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். ஏன்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பேச வந்துக்கிட்டு தேவன் முற்றிலுமே எடுத்து போட்டார். ஏன்னா பலியும் காணிக்கையும் அவருடைய ரேன்சம் ஈடுபலியெல்லாம் வந்துக்கிட்டு அவர் எடுத்து போட்டார்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து உயிர் நீர்க்கும் போச்சில் வந்துட்டு ஆசாரி கூடாரத்தோட ஆசாரிப்பு கூடாரன்னு சொல்ல முடியாது, அது தேவாலய திரைச்சில் 2ஆக கிழிக்கப்படுது பார்க்கும். அப்போ அந்த ஆசாரி கூடாரத்துக்கு முச்சுப்புள்ளி வச்சிடறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோடைய போதையும் மத போதனை நசரேயனுடைய மத போதனைங்கிற விஷயத்தை அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்கும். அப்போ இயேசுனுடைய போதனை பின்பற்றுவது கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவர்களை வந்துக்கிட்டு இந்த யூத கவர்மெண்ட் சொல்லப்பட்ட அந்த ஆசாரிகளை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நெருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு தனியாக இவங்களை நெருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரோம கவர்மெண்ட்டை வந்துட்டு முச்சுவை கொடுத்து இவங்க மத கலவரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த காரியங்கள் சொல்லி இவங்கள சிறை சேதனம் பண்ணுறாங்க. நிறைய பேரை ரத்த சாட்சியம் மறைக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் அங்கேயே ஒரு பிரச்சனை உண்டாகுது நடக்கும் முச்சில் பார்த்தீங்கன்னா. அப்போ இவங்க நினைச்சுறாங்க யூதர் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரோமருக்கு மேலே அவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 70 அந்த 73 பார்த்தீங்கன்னா எருசலேம் தீக்கிரையாகி போச்சு. அங்கே யூதர்களை அடித்து துரத்த விட்றாங்க. அதுக்கப்புறம் யூதர்களை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு குவிச்சாங்க. அப்போ அந்த யூதர்களை நிறைய பேர் ரசிக்கப்பட்டனால அவங்களும் நினச்சிறாங்க அழிக்கப்படுறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் அங்கிறான ஒரு கிறிஸ்தவராக இருந்தப்பட்ட யூதர்களும் அங்கே ரோமரால் அழிக்கப்படுறாங்க. அப்போ அந்த
யூதராவில் இருக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரோம கவர்மெண்டால் என்ன பண்ணாங்க, துன்புறுத்தப்படுறாங்கன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட என்ன செய்யாது, கிட்டத்தட்ட 296 வருடங்கள், கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க துன்புறுத்தப்படுறாங்கன்னு பார்க்கும். வரலாறு அப்படி சொல்லப்படுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வானவில்ல கலர் ஆரஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆரஞ்சு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரஞ்சு எப்படி வந்தா ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆகினதான் ஆரஞ்சு சொல்லப்படுது பார்க்கும். இதனுடைய காலப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸ் பண்ணுறோம், கீழேருந்து மைனஸ் பண்ணி தான் வரும். அது கிபி 587ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது வந்து ஆரஞ்சு கலர்ஸ்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ வந்து எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் ஆகினா தான் ஆரஞ்சு கலர் வரும் பார்க்கும். இது வந்து சன்ரைஸ்ன்னு பார்க்கும். அது சன்ரைஸ் கலர்ஸ் சொல்கிறது. சூரிய உதயம் பார்க்கும். சூரிய உதயம்ங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்கிற நீதி அடையாளப்படுத்துது. அப்போ சூரிய உதயன்ற நீதி விளங்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் அப்படிங்கிற விஷயம்னா அழிவை குறிக்கிற விஷயத்தை அடையாளப்படுது. ஆரஞ்சு அலர்ட்னா ரெட் அழிவுக்கு முன்னாடி கொடுக்கப்படுற ஒரு ஆரஞ்சு தான். அந்த ஆரஞ்சுனா எச்சரிப்பை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே ரெட்டுன்னா அழிவுக்கு அப்புறம் அந்த நடக்கிறதுனா அழிவு முடிஞ்சு இங்கே ஒரு ரெட்டு ஆரஞ்சு வருதுன்னு பார்க்கும். இந்த ரெட்டும் எல்லாம் சேர்ந்தது ஆரஞ்சு பார்க்கும். இது வந்துட்டு சன்ரைஸ் அடையாளப்படுது, சூரிய உதயத்தை அடையாளப்படுத்துது. இது வந்துட்டு நீதி கொஞ்சம் வழங்குறதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இது எதை அடையாளப்படுத்துனா 300க்கு அப்புறம் 313க்கு அப்புறம் கான்ஸ்டன்டைன் நோபல் வந்துட்டு கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீதியான ஒரு காரியங்கள் நடைபெறுதுன்னு பார்க்கும். அவங்கள துன்புறத்தில் வந்து ஒரு விடுதலை கிடக்கிற வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் எல்லோன்னு பார்க்கும். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா எல்லோவும் ரெட்டு மிக்ஸ் ஆகி தான் ஆரஞ்சு வந்துச்சு பார்க்கும். இப்போ வந்து எல்லோ மட்டும் தனியாக இருக்குன்னு பார்க்கும். இதோடைய காலப்பகுதி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மைனஸ் அப்படி குறைக்கும் முச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே கிபி வந்துட்டு 878ன்னு பார்க்கும். அது வந்து 878ன்னு பார்க்கும். அப்போ அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோன்னா அது வந்துட்டு சூரியனில் வர்ற கதிர்கள் அப்படின்னா எல்லோ, சூரியன் பார்த்து எல்லோ தானே அடையாளப்படுறது பார்த்தீங்கன்னா அதாவது நீதியை வந்துட்டு தேவன் வந்து செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ கிபி 330க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சலுகை நடக்க, கிறிஸ்தவத்துக்குள்ள உள்ள வந்தவங்களுக்கு அவங்களுக்கு சலுகை கொடுக்கப்படுறாங்க. அதனால் என்ன செய்யப்படுறாங்க பார்த்தீங்கன்னா மற்ற வேற்று மதத்தாரும் கிறிஸ்தவக்குள்ள வராங்க. அவங்களுக்கு ரோமன் கவர்மெண்ட் சலுகை கொடுத்தனால அங்கே வர்றது பார்க்காம நீதி அங்கே நிறைவேறும் பார்க்கும். அங்கே சத்தியம்னா நீதிங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அது நீதி சூரியன் பார்க்கும். அங்கே சத்தியம் டெவலப் ஆகுறதுக்கு அங்கே ஒரு விஷயம் அங்கே நடக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4வது கலர் வந்து க்ரீன் பார்க்கும். அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா கிபி 1169 பார்க்கும். அதாவது 299 மைனஸ் பண்ணி வர்றது அப்படின்னா கீழே இருந்தால் மைனஸ் பண்ணி வர்றேன், அதனால தான் அங்கே சொல்லப்படுது. அது கிபி வந்துட்டு 1169 பார்க்கும். அது வந்து பசுமையும் பார்க்கும். க்ரீன் எதை அடையாளப்படுத்து? பசுமை, அது செழிப்பை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 1200க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிள் வந்துக்கிட்டு என்ன செய்ய பொது உடைமையாக்கப்படுறது. அதுக்கப்புறம் பைபிள் வந்துக்கிட்டு ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பைபிள் வந்துக்கிட்டு நிருபங்களாக எழுத இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அது கோர்வையாக இல்லை, மொத்தமாக அனுப்பிச்சது அது சிலபஸில் இருக்குது. அதை வந்துட்டு வசனங்களாகவும் அதுக்கப்புறம் வந்து அதிகாரங்களாகவும் பிரிக்கப்படுற விஷயம் என்னென்னா 1600க்கு மேலே வந்துட்டு அந்த காரியங்கள் வந்துட்டு அங்கே வருதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சூழலே அதுக்கு ஒரு ப்ளூ பார்க்கும். வானவில்ல ப்ளூ கலர் பார்க்கும். அது வந்து ப்ளூ பார்த்தீங்கன்னா கிபி 1460 பார்க்கும். அந்த டைம் பார்க்கும். 291 அப்படி மைனஸ் பண்ணிட்டு வரோம். அந்த கிபி 1460 என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூன்னு பார்க்கும். ப்ளூ எதை அடையாளப்படுத்தும்? அவர் அமைதியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அமைதி, அதுக்காக அவர் ஆன்மீகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1405க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாகமம் அச்சடிக்கப்படுற விஷயமும் அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து வேதாமும் ரொம்ப டெவலப் பண்ணுற விஷயமும், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்துக்கிட்டு மிஷினரிகள் வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எல்லாமே நம்ம வந்துட்டு வேதவசனங்களோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது வானவில்ல கலர் பார்த்தீங்கன்னா இண்டிகோன்னு சொல்லி கலரு. இண்டிகோங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா கருநீலம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. இந்த இண்டிகோ கலர் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்துக்கிட்டு ரெட்டு கொஞ்சம் சேர்ந்த உடனே அது வந்து கருநீலம் வரும் நீளம் வரும். அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அந்த சபை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
என்ன நடக்கும் கிபி 1751 என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்னதுன்னா இன்னும் டெவலப்பான ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்கும். அப்போ ப்ளூங்கிறது என்னென்னா ஒரு ஆன்மீகத்தை அடையாளப்படுத்துது, ரெட்டுங்கிறது தியாகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 2 விஷயம் நடக்கும் பார்க்கும். அப்போ கிபி 1751 வந்துட்டு தன்னை தியாகமாக ஒப்பு கொடுக்காங்க. அதை கிறிஸ்தவத்துக்காக தன்னை மிஷினரிகளை ஒப்பு கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் అనేది செழித்தோங்கி வளருதுன்னு பார்க்கும். ஆன்மீகம்னா சபைங்கிற விஷயம் சத்தியம் இன்னும் ரொம்ப டெவலப் ஆகி ஒரு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்திய கலரில் என்ன வருதுன்னா ப்ளூ மெயினாக வருது, ரெட்டு கொஞ்சம் சேருதுன்னு பார்க்கும். அப்போ ப்ளூங்கிறது ஆன்மீகத்தை அடையாளப்படுத்துது, அமைதி ஆன்மீகத்தை அடையாளப்படுத்துது. ரெட்டுங்கிறது தியாகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும், தன்னை தியாகமாக ஒப்பு கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வயலட்டுன்னு பார்க்கும். வானவில்லை வயலட்டுங்கிற கலர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிபி 1751 அந்த 290 நாள் அது சொல்லுது. அது எங்கே பார்த்தா 2042 முடிவடையுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வயலட் கலர் பார்க்க இந்த 7ஆம் சபை காலத்தில் அடையாளப்படுது. இந்த வயலட் கலர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எப்படி கலர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ரெட்டும் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகுறதுன்னு பார்க்கும். அதை மிக்ஸ் ஆகினா தான் வயலட் கலர் வரும் பார்க்கும். இந்த ரெட்டு என்னென்னா தியாகத்தை அடையாளப்படுது, ப்ளூங்கிறது ஆன்மீகத்தை அடையாளப்படுது. இது ரெண்டும் ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்கும். கிபி 71 என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா ஆன்மீகம்னா அமைதி, ஆன்மீகமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டுங்கிற விஷயம் தியாகம் பார்க்கும். தன்னை வந்துட்டு ஊழியத்துக்காக தியாகம் பண்ண நிறைய மிஷினரிகள் வந்து வர்றதை விஷயத்தை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ப்ளூ தான், ஆனால் வந்துட்டு ரெட்டு கொஞ்சம் சேருதுன்னு பார்க்கும். அப்போ இதில் எதை அடையாளப்படுத்திங்கன்னா 1851 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் டெவலப் ஆகுது. ஆனால் வந்துட்டு மிஷினரிகள் தியாகத்தோடு செயல்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுறாங்க, மிஷினரியாக வந்து அந்த தன்னை வந்து ஒப்பு கொடுத்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காங்க. ஆனால் வந்துட்டு 1851 அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிபி 1751 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பணி, சுவிசேஷ பணி, மிஷினரி பணிகள் அதிகமாக அந்த பூமியில் நடக்குன்னு பார்க்கும். அதனால தான் தானியேலில் சொல்ல முச்சில் கிமு 556 சொல்ல முச்சில் 2300 ராப்பகல் செல்லுன்னு சொல்லியிருக்கு. அது வந்து எங்கே முடியும்னு பார்த்தீங்கன்னா கிபி 1747 வந்து முடியும் பார்க்கும். எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷ வேலைகளை தன்னை ஊழியக்காரர்கள் சொல்கிற விஷயத்த பெருமைப்பட்டான்னு பார்க்கும். முன்னாடி ஊழியர்கள் தேவனுடைய ஊழியர்கள் சொன்னாலும் அங்கே சிறை செய்யப்பட்டு மறிச்சாங்க. அதனால் பயந்துக்கிட்டு தன்னை உள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கும். அதனால் சத்தியத்துக்கு வர்றதுக்கு பயந்தாங்கன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1850 மேலே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சத்தியத்துக்கு தன்னை எல்லாரும் ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். தியாகமும் அங்கே ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். அதை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு வயலட்டுங்கிறது தியாகத்தையும் ஒரு ஆன்மீகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது வந்துட்டு ஓரளவுக்கு மேட்சாக இருக்குன்னு பார்க்கும். இதை கூட நம்ம வேத வசனத்தோடு என்ன செய்து ஒப்பிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்க்கும். படிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1ஆம் சபை காலம்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டுன்னு சொல்லி படித்தோம். அந்த ரெட்டு வந்துட்டு 1ஆம் சபை காலம் வந்துட்டுனா ரெட்டுங்கிறது தியாகம் பலியாக தன்னை ஒப்பு கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா ரோம கவர்மெண்ட் நீரோ மன்னனால் வந்து துன்புறுத்த விஷயம் பார்க்கும். அது வந்துட்டு கிபி 64 68 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே நீரோ மன்னனால் வந்துட்டு பேதுரு பவுல் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 81 கிபி 96 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரரசர் டெமினியன்ஸ் பேரரசுன்னு சொல்லப்பட்ட ரோம பேரரசு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரோம பேரரசில் கடவுளாக வழிபடணுங்கிற விஷயத்த வந்துட்டு நினைச்சாங்க. கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் நினைச்சாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வற்புறுத்துறாங்கன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு அந்த ரோம பேரரசில் கடவுளாக வணங்காதவர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு துன்புறுத்துறான்னு பார்க்கும். அது வந்து ஏசியா மைனாரிட்டின்னு பார்க்கும். ஆசிய கண்டத்தில் உள்ளவங்கள நினைச்சாங்க கிறிஸ்தவர்களை அவங்க துன்புறுத்துறான்னு பார்க்கும். அவங்க யாருன்னா டொமினியன்ஸ் பேரரசுனால அவங்க துன்புறுத்துறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரஞ்சன் சொல்லி ஒருத்தர் பேரரசர் டெரஞ்சன் பேரரசு இருக்கு. அவர் வந்து துன்புறுத்துறாரு. அது கிபி 98 கிபி 117 வரைக்கும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் துன்புறுத்துறாரு. இவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தங்களுடைய நம்பிக்கையை கைவிடுமாறு நினைச்சுறாங்க. கிறிஸ்தவர்கள் நினைச்சுறாங்க அவருடைய நம்பிக்கையும் போதனத்தையும் விசுவாசத்தையும் வந்து நினைச்சது கைவிட சொல்லி நினைச்சுறாரு. இவர் துன்புறுத்துறாரு. அவங்க கைவிடாதப்பட்டவர்கள் நினைச்சுறாரு பார்த்தீங்கன்னா தூக்கிலிட்டான்னு பார்க்கும்.
அவராவது தூக்கிலிட்டாருன்னு பார்க்கும். அந்த விஷயத்தை யாருன்னா டிராஜன் சொல்கிறா அவர் வந்துட்டு அந்த பேரரசு வந்து அவர் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அந்த காலப்பகுதி வந்து கிபி 98 கிபி 117 வரைக்கும் இந்த விஷயம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் அரோலியஸ்ன்னு சொல்லப்படுறவர் ஒரு தத்துவ ஞானி. அவர் ஒரு ராஜா. இவர் வந்து ஆசிய மைனாரில் வசிக்கிற அந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் துன்புறுத்திருக்கான்னு பார்க்கும். ஆசிய கண்டத்தில் உள்ளவரும் அந்த கிறிஸ்தவரை துன்புறுத்திருக்காரு. அவர் வந்துட்டு கிபி 161 180 வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதியில் வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவர் தான் இந்த மார்க்கஸ் அரோலியஸ்ன்னு சொல்லப்பட்டவர்னு பார்க்கும். ஒரு தத்துவ ஞானி, ஒரு ராஜான்னு பார்க்கும். இவர் வந்துட்டு ரோம பேரரசில் உள்ளவர்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டிமியஸ் செவரஸ்ன்னு சொல்லி ஒரு ரோம பேரரசர். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் எகிப்தில் வந்துட்டு கடுமையாக வந்து துன்புறுத்துறான்னு பார்க்கும். இவருடைய காலப்பகுதி பார்த்தீங்கன்னா கிபி 193 கிபி 211 வரைக்கும் இந்த செப்டியஸ் செவரஸ் சொல்லப்பட்ட இவர் வந்துட்டு ஆப்பிரிக்காவிலையும் எகிப்தில் உள்ள அந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறான்னு பார்க்கும். அந்த கிறிஸ்தவர்கள் அங்கங்கே ஓடி தாபரிக்காங்க. ஆப்பிரிக்கா எகிப்தில் தாபரிக்காங்க. அவங்கள வந்துட்டு இவர் வந்துட்டு கொல்றான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸி மில்லஸ் தாக்ரைசிங் சொல்லப்பட்ட ஒரு பேரரசர், ரோம பேரரசர் வந்துக்கிட்டு கிபி 235 கிபி 238 வரைக்கும் கிறிஸ்தவ தலைவர்களையும் மத குருவர்களையும் துன்புறுத்திருக்காரு. மேக்ஸி மில்லஸ் ராக்லெஸ்லின்னு சொல்லப்பட்டவர் துன்புறுத்திருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெனிசியஸ் சொல்லி ஒருத்தர் வந்துக்கிட்டு ரோம பேரரசு அவர் துன்புறுத்திருக்காரு, கிறிஸ்தவர்களை துன்புறுத்திருக்காரு. அது கிபி 249 251 வரைக்கும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பேரரசர் வந்துக்கிட்டு வெலோரியன்கிறான பேரரசு, ரோம பேரரசில் வெலோரியன்கிறான ஒருத்தர் அவரும் துன்புறுத்திருக்காரு. அவர் பார்த்து கிபி 257 260 வரைக்கும் அவர் வந்துட்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்திருக்காரு. இது வந்து மத குருக்களையும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களையும் நினைச்சவர் துன்புறுத்திருக்காருன்னு பார்க்கும். யூதர்களை துன்புறுத்திருக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துன்னா டயோக்லெசியன் சொல்ல பேரரசு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோம பேரரசில் உள்ளவர் கிபி 303 313 வரைக்கும் துன்புறுத்திருக்கார். கிட்டத்தட்ட 10 வருடங்களே வந்துட்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்திருக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து கிபி 313 வந்து கான்ஸ்டன்டைன் மில்லர்ஸ்ன்னு பார்த்து ரோம பேரரசு வந்துட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்றான்னு பார்க்கும். கான்ஸ்டன்டைன் நோபல்னு சொல்லவர் கிறிஸ்தவத்தை வந்து தழுவுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவத்துக்குலாம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆறுதலான காரியங்கள் நினைச்சுன்னா ஒரு விடுதலை மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து ரெட்டுன்னு பார்த்தோம். அதாவது வானவில ரெட்டு எதை அடையாளப்படுத்தினா கிட்டத்தட்ட 296 பார்த்துருக்கோம். நம்ம கீழே இருந்து ரிவைஸ் பண்ணி போனோம். கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் என்ன அடையாளப்படுத்தினா 300 வருஷங்களாக ரெட்டுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தினா அவங்க வந்து ரத்த சாட்சியாக மறைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போது வானவில் ரெட்டு கிட்டத்தட்ட 300 வருட காலத்தை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். அப்போ 313 தான் ரோம பேரரசாலும் அவங்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கிச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ரோம பேரரசால் இவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துன்புறுத்தல் நடந்துச்சுன்னு பார்க்கும். ரெட்டுங்கிறது இரத்தப்பலி, அவரோட தியாகமும் பலியாக கிறிஸ்தவர்கள் ஒப்பு கொடுத்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 313 அப்புறம் தான் இணைச்சப்பட பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆறுதலான ஒரு காரியங்களை அடித்து பார்க்கும். அது வந்து ஆரஞ்சு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தது ஆரஞ்சு வரும் பார்க்கும். அது என்ன சூரிய உதயத்தை அடையாளப்படுத்து, சன்ரைஸை அடையாளப்படுத்து. அப்போது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீதி வழங்குற விதமாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் லோமர் கிறிஸ்தவத்தை தழுவுனால கிறிஸ்தவத்துக்கு என்ன செய்வாங்க இவங்க பழகி பெருகி வர்றதுக்கு ஒரு எதுவாக இருந்துச்சுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் எல்லோன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கிபி வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 597 பார்த்தீங்கன்னா அகஸ்டின் ஆஃப் கேண்டன்பேரிங்கிறவர் 5ஆம் நூற்றாண்டில் எனப்பட்ட பார்த்தீங்கன்னா மிஷினரிகளேருந்து பிரிட்டன் மற்றும் அயர்லாந்துக்கு சுவிசேஷத்துக்கு அவர் நினைச்சது சுவிசேஷத்தையை அறிமுகப்படுத்துகிறான்னு பார்க்கும். அந்த இது நினைச்சதுன்னா 500ன்னு பார்க்கும். எல்லோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ எதை அடையாளம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நீதி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆனால் கிபி 597 என்ன நடக்குதுன்னா அகஸ்டின் ஆஃப் கேண்டர்பாரிங்கிறவர் 5ஆம் நூற்றாண்டில் மிஷினரிகளை நினைச்சா பிரிட்டன் மற்றும் அயர்லாந்துக்கு சுவிசேஷத்துக்காக நினைச்சாரு அங்கே அனுப்பி வச்சிருக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா
6 to 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னா கிபி 600லேருந்து 1500 காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெனடிக்ட் டைசன்ஸ், பிரான்சிஸ்கன் மற்றும் டெர்மினியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா துறவற ஆணைகளையும் நினைச்சல நிறுவரான்னு பார்க்கும். அவர் வந்து ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாட்டில் வந்துட்டு அவர் வந்து துறவரைன்னா திருமணமாக ஊழியம் செய்கிற காரியங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க பார்க்கும் கிறிஸ்தவத்துக்காக. இவர் வந்துட்டு கிபி 600லேருந்து 1500 காரியங்களில் அந்த பண்ணியிருக்காங்க. பெனடிக்ட் டைசஸ், பிரான்சிஸ்கான் மற்றும் டொமினியன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்துட்டு துறவற ஆணைகளையும் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க எங்கே ஏற்படுத்தியிருக்காங்கன்னா ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்லையும் இவங்க நிச்சயத்துக்காக சுவிசேஷ பண்ணியிருக்காங்க. 600லேருந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும். இவங்க எங்கேருந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த 600ங்கிற விஷயம்னா எல்லோ க்ரீன் எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு எல்லோ க்ரீனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கிபி 800க்கு மேலே அந்த ஆரஞ்சுக்கு அப்புறம் நிகழும் பார்க்கும். அப்போ தேவனுடைய ஆரஞ்சுங்கிற விஷயம் தேவனுடைய நீதியை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் எல்லோங்கிறது நினைச்சது தேவனுடைய அதாவது நீதி சத்தியத்தை அடையாளப்படுத்துது. க்ரீனுங்கிறது ஒரு பசுமை அப்படின்னா கிறிஸ்தவத்துக்கு ஒரு மலை மனுஷி செழிப்பை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ சுவிசேஷம் பண்ணி ஒரு சென்றடைகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் கிபி 15ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்க்கும். 1500லேருந்து 1700 வருஷங்கள் வரைக்கும் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்துட்டு ஐரோப்பா மற்றும் ஆய்வாளர்கள் மற்றும் காலனித்துவத்தருடன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிற்கு சென்று நினைச்சிட புதிய தேவாலயங்கள் மற்றும் மிஷினரிகளை நிறுவப்பட்டதுன்னு பார்க்கும். அப்போ மிஷினரிகள் வந்து நிறுவப்பட்ட காரியங்கள், தேவாலயம் கட்டுற காரியங்கள் பார்த்தீங்கன்னா கிபி 1500லேருந்து கிபி 700 விஷயங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது எப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூலேருந்து இண்டிகோ அந்த காரியங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ப்ளூங்கிறது இந்த ஆன்மீகத்தையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகோங்கிறது எதை அடையாளப்படுத்துங்க 6ஆம் சபை 5ஆம் சபை காலத்தையும் 6ஆம் சபை காலத்தையும் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூங்கிறது ஆன்மீகத்தை அடையாளப்படுத்து, இண்டிகோ அங்கிறது ப்ளூ மெயினாக இருக்குது, அது ரெட்டு வந்து கொஞ்சம் சேருதுன்னு பார்க்கும். அப்போ ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போடுற விஷயத்தையும் ஆன்மீகம் ஃபுல்லாக இருக்காது, ஃபுல்லாக வருது, ஆன்மீகம் வந்து ஃபுல்லாக வருது. ஆனால் அந்த ரெட்டுங்க தியாகம் அப்படின்னா கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க சுவிசேஷ வேலையை இங்கே செய்கிறதுக்கு வராங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் கிபி 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கிபி வந்துட்டு 18-19ஆம் நூற்றாண்டுன்னு பார்க்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1800லேருந்து கிபி 900 அந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பாப் டிசர்ட்னு சொல்லி மிஷினரி சொசைட்டி ஆரம்பிக்கப்படுறாங்க. இது மூலமாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சுவிசேஷம் பண்ணி இன்னும் அதிகமாக அங்கே வந்து சென்றடையுதுன்னு பார்க்கும். கிபி 1800லையும் கிபி 1800லேருந்து கிபி 1900 கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக பாப்டிஸ்டஸ் சொல்லி ஒரு மிஷினரி சொசைட்டி வந்துட்டு அந்த பொறுப்பை எடுத்து நடக்குதுன்னு பார்க்கும். அப்போ இது எப்போ நிகழ்வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு லவோதிக்கா சபைன்னு பார்க்கும். இது வந்து வயலட்டை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வயலட் கலர் வந்துட்டு ரெட்டும் ப்ளூவும் ஈக்குவலாக வன்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 1800க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறது சுவிசேஷம் பணி தீவிரமாக நடைபெறுது. இதுக்கு வந்துட்டு ஒரு மிஷினரி சொசைட்டியை ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1792 பார்த்திங்கன்னா லண்டன் மிஷினரி சொசைட்டி ஆரம்பிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1795 மற்றும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சர்ச் மிஷினரின்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் 1799 போன்ற அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் மிஷினரிகள் நினைச்ச பணி ஒருங்கிணைத்து ஆதரிச்சு உருவாக்குறோம் பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா 1792 லண்டன் மிஷினரி சொசைட்டி ஆரம்பிக்காங்க. 1795 சர்ச் மிஷினரி சொசைட்டி ஆரம்பிக்காங்க. 1799 பார்த்திங்கன்னா எல்லா மிஷினரிகள் வந்து சேர்ந்து உலக அளவியா மிஷினரிகள் சொல்லி ஒருங்கிணைப்பு பணி செஞ்சு முழு உலகத்துக்கு சத்தியத்தை கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கும். இது வந்துட்டு 1800 அந்த காலகட்டத்தில் அந்த காரியங்களை செய்யணும்னு பார்க்கும். இது வந்துட்டு லவோதிக்கா சபை அந்த காலகட்டத்தை அடையாளப்பார்க்க அதான் ஜஸ்டிஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லப்படுது. மக்கள் வந்துட்டு நீதி மக்களாக ஒன்று சேர்ந்து சத்தியத்தை சென்றடைகிறாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஒரு அமைப்பாக செயல்பட்டு சத்தியத்தை வந்து சென்றடைகிறாங்க பார்க்கும். ஏதோ ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிபி 20ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிகள் உலகாவிலியர் தொடர்ந்து சேவை செஞ்சு வருகிறான்னு பார்க்கும். அப்போன்னா 2020ஆம் நூற்றாண்டு சொல்லப்பட்டால் முதலாம் உலகப்போர் அந்த டைமில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா
20ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 100 கால பகுதியில் என்ன பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் காலம் வரைக்கும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மிஷினரியுடைய பணி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுன்னு பார்க்க 1900 இருந்து அப்படியே 2000 வருஷத்துக்கு வரைக்கும் இன்ன வரைக்கும் அனுப்புகிறாங்க. அந்த விஷயங்கள் நடந்துபெற்று பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேசு யுடஸ்ன்னு சொல்லி 1547 நினைச்சிடாது அந்த ஒரு சுவிசேஷ பணி நிறுவப்பட்டதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 1500 அந்த பைபிள் காரியங்கள்லாம் விஷயம் நடக்கப்பட்டது. மொராவியன் சகோதரர்கள்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து பைபிள் காரியங்களை அச்சிருக்கிறாங்க, அந்த காரியங்கள் பண்ணுறாங்க. அவங்க வந்து சுவிசேஷ பணியை செய்கிறாங்க. மொராவின் சகோதரன் சொல்லி 1457 அந்த காரியம் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் ஜான் வைக்லிஃப்னு சொல்லி அந்த பைபிள், அதாவது ஜான் வைக்லிஃப் பைபிள்னு சொல்லி மொழிபெயர்ப்பார்கள்னு சொல்லி அங்கே ஒரு விஷயம் நிறுவப்பட்டிருக்காங்க. 1942 அந்த விஷயம் நிறுவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூத் மிஷினரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அது 1960 நினைச்சாங்க நிறுவப்பட்டிருக்கான்னு பார்க்கும். அது வந்துட்டு 7ஆம் சபை காலகட்டத்தில் அங்கே சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எல்லாமே அந்த 1500க்கு மேலே அந்த காரியங்கள் அந்த விஷயங்கள் நடைபெறுக்கு பார்க்கும். இந்த ப்ளூ அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ப்ளூங்கிற விஷயம் அடையாளப்படுத்தினா 5ஆம் சபை காலத்தில் இருந்து இடப்பட்டா பார்த்தீங்கன்னா சுவிசேஷ பணி தீவிரமாக இருக்காதான் ப்ளூ அடையாளப்படுத்த ஆன்மீகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் கிபி 1238 பார்த்தீங்கன்னா கார்டினன் ஹிகோ டிஎன் கேரா என்பவரால் வந்துட்டு பைபிள் அவங்க வந்துட்டு அதிகாரங்களாக நிச்சயம் பிரிக்கப்படுறான்னு பார்க்கும். பைபிள் வந்து பொதுமடையமாக்கப்படுது. அப்போ வந்து எல்லாரும் பைபிள் படிக்கணும்னா அந்த அதிகாரங்களை வந்துட்டு நாங்கள் சொல்கிறது உண்மையாங்கிற ஒருத்தர் வந்து பைபிளை வச்சு போதிக்காருன்னா அந்த பைபிளை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துறாங்க. நாங்கள் சொல்கிற போதிக்கிறது நீங்கள் வச்சுருக்க பைபிளில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அந்த பைபிளை கொடுத்துறாங்க. அப்போ அவங்கள வந்து பைபிளை புரட்டணும்னா அங்கே வந்து அதிகாரமாக வந்து பண்ணணும். அதிகார வசனங்கள் இருந்தால் தான் அதை வந்து புரட்டி பார்க்க முடியும். அந்த அதிகாரங்களில் வந்துட்டு தொகுத்து எழுதுகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டினன் ஹிகோ டிஎன் கேராங்கிற அவர் நினைச்சாரு அதிகாரங்களை பிரிக்கிறாரு. அது கிபி 1238 அந்த விஷயங்கள் பண்ணுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து கிபி 1551 பார்த்தீங்கன்னா ராபர்ன் ஸ்டீபனஸ் என்பவரால் வசனங்களை பிரிக்கப்பட்டுறான்னு பார்க்கும். முதலாவது என்ன பார்த்தீங்கன்னா அந்த வேதாகமத்தை வந்து அதிகாரங்களை மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அதை எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வசனங்கள் வந்துட்டு போடுறாங்க. இந்த வசனம் போடுற விஷயத்தை யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஸ்டீபனஸ் என்பவர் அந்த காரியங்கள் பண்ணுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 1450 வந்துட்டு கூடன்பர்க் அச்சகத்தில் வந்து முதல் முறையாக அளித்தது பைபிள் வந்துட்டு அச்சடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு முதல்ல அச்சடிக்கப்பட்ட புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிள். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1450 அந்த காரியங்கள் நடக்கும் பார்க்கும். அப்போ இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1238 வந்துட்டு பைபிள் வந்து வசனங்களை பிரித்து எடுக்கிறது. இது எந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க்கும். அது கிரீம்னா 4ஆம் சபை தியத்தீரா சபை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிபி வந்து 1551 அந்த வசனங்களாக பிரிக்கப்பட்டது. அது எப்போ பார்த்தீங்கன்னா வானவில் ப்ளூ அடையாளப்படுத்துது 5ஆம் சபை காலத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பைபிள் வந்து அச்சடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1459 பார்க்கும். அதுவும் ப்ளூ அடையாளப்படுத்து ஆன்மீக பணியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது 5ஆம் சபை காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கு பைபிள் வந்துட்டு ஆங்கிலத்திலேருந்து முதல் முறையாக மொழிபெயர்க்கப்பட்டது. அது வந்து ஜான் வைக்லிஃப் வந்து பண்ணியிருக்காரு. அது 1332 அந்த காலப்பகுதின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூவை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது. 5ஆம் சபை காலத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1517 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சகோதரர் மார்ட்டின் லூதர் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா புரொட்டஸ்டாண்ட் அதாவது ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வராரு. வந்துட்டு 95 குற்றச்சாட்டுகளை ஜெனிச்சது ஜெர்மனியில் உள்ள வீட்டன்பர்க் சர்ச்சில் வந்துட்டு நோட்டீஸ் ஒட்டிடுறார். நீங்கள் இவ்வளவு வேதத்து புறமான காரியங்களை செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இதை விட்டு வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அவர் கூட சேர்ந்து நிறைய பேர் வெளியே வராங்க பார்க்காதான் புரொட்டஸ்டாண்ட் அமைப்புன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி சிஎஸ்ஐன்னு சொல்கிற தென்னிந்திய சபைகள் சொல்கிறாங்களா அந்த அமைப்புன்னு பார்க்கும் வெளியே வராரு பார்க்கும். அது வந்து 1517 பார்க்கும். இது எப்போ நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அதை சர்தை சபை காலம் ப்ளூவை அடையாளப்படுத்துறது. இதுதான் ஆன்மீகப்படி தீவிரத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும் ப்ளூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீகன் பால் என்பவர் கிபி 1714 எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு முதல் முறையில் பைபிளில் தமிழில் ஒரு பகுதி வெளிப்பட்டுறான்னு பார்க்கும். அது 1714 பார்க்கும்.
இது எதை அடையாளப்படுத்துனா அது 6ஆம் சபை காலம்னு பார்க்கும். இண்டிகோன்னு பார்க்கும். இண்டிகோன்னா நீலம், மெஜாரிட்டி நீலம், ரெட்டு கொஞ்சம் ஏதாவது கருநீளத்தை அடையாளப்படுத்து. தமிழில் கருநீளம் வாங்க, ஆங்கிலத்தில் இண்டிகோங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா சீகன் பாலுங்கிறவர் வந்து சுவிசேஷ பணிக்காக தமிழ்நாட்டில் வந்த விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். இது 6ஆம் சபை காலத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சுவிசேஷம் வர்ற விஷயம். அதுக்கு முன்னாடி 1ஆம் நூற்றாண்டுலேயே தோமா வந்துட்டு சுவிசேஷம் கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆனால் வாய்மொழியாக தான் சுவிசேஷம் அறிவித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுவிசேஷம் பைபிள் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தர் கையில் கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துது. அது இந்தியாவில் முதல் முறையாக பைபிள் வந்து தமிழில் வெளிப்பட்டது 1874 நம்மளுக்கு அந்த தமிழ் பைபிள் நமக்கு கிடைக்கப்படுது. 1845 வந்துட்டு தமிழ் பைபிள் அச்சடிக்கப்பட்டாலும் அது கலாக்குவேல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்மள்ட்ட பேசுகிற வழக்கு மொழியாக வந்துட்டு அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது. இலக்கண நயத்தோடு இல்லை. அதுக்கப்புறம் இலக்கண நயத்தோடு எழுதப்பட்ட வந்த பைபிள் என்னச்சுன்னா 1874 தமிழில் வந்த அந்த பைபிள் பார்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிபி 1777 முழு பைபிள் வந்துட்டு புஸ்தகமாக வெளியிடப்பட்டது. முதல் பைபிள் ஜெனிவா பைபிள் என்று அழைக்கப்பட்டது 1777ங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பிலதோமியா சொல்லப்படுறது 6ஆம் சபை காலம்ங்கிற விஷயம் சொல்லப்படுறதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து கிபி 1526 வில்லியம் டின் டேல்னு சொல்லி ஆங்கில அறிஞரும் இயற்பியல் வல்லுநரானவர் வந்துட்டு புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலேருந்து ஆங்கில மொழியில் இவர் மொழிபெயர்த்திருக்காரு. வில்லியம் டிலேல்னு சொல்லப்பட்டவர். இவர் ஆங்கிலத்தில் அறிஞரும் இயற்பியல் வல்லுநர் பார்க்கும். இவர் புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியிலேருந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்கான்னு பார்க்கும். இவர் எப்போ மொழிபெயர்த்தாருன்னா 1526 பார்க்கும். அது எதை இடப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா சர்தை சபைன்னு சொல்லப்பட்ட அந்த ப்ளூ அப்படிங்கிறான அந்த காரியம் ஆன்மீக பணி அப்போ தான் அந்த விஷயத்தை அடையாளப்படுத்து வளர்ந்தோங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துறதுக்கு பார்க்கும். அது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்து முடிச்சிருக்கோம். ஆனால் இதோடைய காரியங்களை வந்துட்டு வசனத்தை ஆதாரத்தோடு நினச்சதை இப்போ பார்த்து முடிக்கலாம்னு பார்க்கும். நம்ம அடுத்த பாகத்தில் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாம் பார்க்கும். இவனோட பொறுமையோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.